மேங்கோ சீசன் வந்துட்டாலே நம்ம மேங்கோவில் இருக்க எல்லா ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதான் மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பங்கனப்பள்ளி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாம்பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அது அரைச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அந்த பால் நல்லா சுண்ட சுண்ட காய்ச்சினதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அது ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர்றதுக்காக அதோட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அது ஒரு நல்ல கட்டித்தன்மை வர்றது மாதிரி இருக்கும். அதை நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கட்டி இல்லாமல் வரும். அதை ஒரு பவுலுக்கு சேர்த்துட்டு அதை ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மேங்கோ பல்ஸையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கார்ன் மிக்ஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஊற்றி அதில் கொஞ்சமாக மேலே மேங்கோ பீசஸை தூவி அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி இப்போ நைட்டு வைக்கிறோம் அப்படின்னா காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேங்கோ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடும். உங்கள் குழந்தைங்களுக்கும் ஹோம்மேடாக மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.